அவன் தவறு பண்ணது மட்டும் இல்லாமல் தீனாள்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக பேசுகிற மாதிரி நடிக்கிறான். எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, நான் ஒன்று தான் திருமணம் முடிச்சுக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான். அவளும் அதை நம்பிட்டு வந்துடுறா. இந்த சீகேமை போல் உள்ளக்க பண்ணக்கூடாத பாவங்கள் எல்லாம் பண்ணிட்டு வெளியே ரொம்ப நல்லவங்க போல் நடிக்கிறவங்க, ரெட்டை வேஷம் போடுறவங்க இப்போ ரொம்ப பேர் பெருகி போயிட்டாங்க. தேவன் அப்படிப்பட்டவங்களுடைய முகத்திரையும் வெளி வேஷத்தையும் இனி வரும் நாட்களில் கிழிப்பாராக. அவளும் அதை நம்பிட்டு வந்துடுறா. இது கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுது. அவர் எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு வந்த கூட பிறந்தவங்களும் இதை கேள்விப்பட்டுட்டு இப்படி ஒன்று செய்யத்தகாத மதிக்கெட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னா பயங்கரமாக மனம் கொதிச்சு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க அப்பா ஏமோர் தீனால பெண் கேட்க யாக்கோபு வீட்டுக்கு வராரு. என் மகன் உங்கள் பொண்ணை தான் ரொம்ப நேசிக்கிறான், எங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.